ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்கான ஸ்டூடியோ டூர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்படி வீடியோ பண்ணுறீங்க அதை காட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகினர் யூடியூபராக நீங்கள் என்ன கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அதாவது நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இப்போ கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அதை உங்களுக்கு காட்டலாம்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1 lakh மதிப்புள்ள ஒரு ஸ்டூடியோ செட்டப் வச்சுருக்கேன். ஆனால் அது பிரம்மாண்டமான ஸ்டூடியோ செட்டப்னால் இல்லை, பேசிக்கான லைட்டிங், பேசிக்கான கேமரா, இந்த மாதிரி விஷயங்களுக்கே எனக்கு 1 lakh வந்துருச்சு. பட் நான் சில தப்புகள் பண்ணேன். அந்த தப்புகள் பண்ணாட்டி இந்த பட்ஜெட்டை வந்து நான் 50,000க்குள்ளே சுருக்கிருக்கலாம். பட் நான் பண்ண தப்பால் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. என்னென்ன மாதிரி தப்பு பண்ணேன் அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஸ்டூடியோ டூரையும் கன்ஃபார்மாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரெடியாக ஸ்டூடியோ டூரை பார்க்குறதுக்கு? வாங்க ஸ்டூடியோ டூரை பார்க்கலாம். பின்னாடி குப்பையாக கிடக்கல, இதுதான் என் பெட்டு, இதுதான் என் ரூம். சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பையாக தான் இருக்கும். இங்கே தான் நான் படுத்து தூங்குவேன். ஸோ இங்கே தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே படுத்து தூங்குவாங்க. ஒரு ரூம் தான் இருக்குது பெட்ரூம். இன்னொரு ரூம் வந்து குடோன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரூம் கணக்கில் வராது. ஸோ இந்த ஒரு ரூம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதாவது பெட்ரூமாக. ஹாலில் அவ்வளோ பெருசாக, அதாவது வண்டி சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா வேறு இருக்காங்க. ஸோ ஹால் வந்து ரொம்பவே பிஸியான ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். அங்கே வச்சு வீடியோ பண்ண முடியாது. முன்னாடி ஆரம்ப காலத்தில் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி எல்லோ பேக்ரவுண்ட் இருக்கும். சேனலில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இப்போ வந்து இதுதான் என் ஸ்டூடியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ரொம்ப பேசி மொக்கப்பட விரும்பலை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என் பெட்ரூம் டோர். ஸோ இதுக்கு வெளியே போனால் ஹால் இருக்கும். இந்த ரூம் தான் நான் யூடியூப் வீடியோ பண்ண இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரூம். ஸோ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்கள், ரொம்ப சின்ன ரூம் தான், பெரிய ரூம்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பையாக தான் இருக்கும். நீங்கள் கீழே அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பையாக தான் இருக்கும். ஸோ இதான் என் க்ரீன் ஸ்க்ரீன் நான் எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இதுதான் கிடையாது, ஸ்டூடியோ செட்டப் மாதிரிலாம் கிடையாது. சும்மா கிளிப்பை மாட்டி அங்கே ஹேங்கர் மாதிரி வச்சு நான் போட்டு விட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். கரெக்டாக நான் பேசுகிற இடத்துல மட்டும் ஸ்க்ரீன் வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் எடிட்டிங்காக. அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டூடியோ லைட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஸ்டூடியோ லைட். அதுவும் நான் இப்போ தான் வாங்கினேன் 3 weeks முன்னாடி. அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டூடியோ லைட். அண்ட் அங்கே ஒரு ட்ரைபாட் இருக்குது பாருங்கள், அதான் நான் 2வது வாங்கின ட்ரைபாட். அது வந்து ஒரு 1000 ரூபா நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 1000 ரூபா வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல ட்ரைபாட் தான். பட்டு அதில் வந்து அந்த மொபைல் ஹோல்டர் வைக்கிற இடம் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. மொபைல் வந்து இப்போ நிற்க மாட்டுது அதில். ஸோ அதுக்காக அந்த ஸ்டூடியோ லைட் வாங்க வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைட்டிங் செட்டப் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அப்படி நான் 2 லைட் யூஸ் பண்ணேன். இந்த ஒரு லைட் இருக்குல்ல, இந்த சைடு, இது வந்து நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். அண்ட் திஸ் இஸ் டியூப் லைட் ஆஃப் மை ரூம். ஸோ இது ஆல்ரெடி ரூமில் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் லைட்னிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த லைட் நான் வாங்கினது, ரிங் லைட். ஸோ இது வந்து ஒரு 1400 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு திஸ் இஸ் மை டிஎஸ்எல்ஆர், மை லவ்னு சொல்லலாம். பட் நான் இது வாங்கினது மெயினாக வீடியோ பர்பஸ்க்கு தான். பட் வீடியோவுக்கு இது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். ரொம்பவே என்னை மோசம் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபிக்கு வேறு லெவல் ஒரு கேமரான்னு சொல்லலாம், பிகினர் கேமரா. இது பிகினர் கேமரா தான். பட் நான் வீடியோவுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து மோசமாக இருக்குது. மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறக்குள்ளே போதும் ஆகுது. ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிறப்ப வீடியோ எடுக்கிற அந்த மூடே ஸ்பாயில் ஆகிடுதுன்னு சொல்லலாம். ஸோ நான் கேமராவில் ஷூட் பண்ணுறதை விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். பட் ஃபோக்கஸ் மூஞ்சிக்கு ஆகலை. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோனே யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஓகே, நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு அடுத்து சொல்கிறேன். அண்ட் இந்த நிக்கான் நீங்கள் வாங்காதீங்க வீடியோ ஷூட் பண்ணால். ஏன்னா இதில் ஃப்ளிப் ஸ்க்ரீனும் இல்லை. அண்ட் இட்ஸ் அ பிகினர் கேமரா. நீங்கள் ஃபோட்டோக்காக வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். பட் வீடியோக்காக வாங்கணுன்னா இந்த கேமரா வாங்கிறாங்க. இதோட மாடல் வந்து நிக்கான் D3500. ஸோ இது வாங்கிடாதீங்க. நீங்கள் வேறு ஆப்ஷன் போகலாம். கேனனில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. 1300D, 1500D அந்த மாதிரி கேமரா வாங்க. முக்கியமாக ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி வாங்க. அப்போ தான் நீங்கள் ஷூட் பண்ணிக்க முடியும். இல்லைனா இன்னொரு ஆள் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வீடியோவே எடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போயுமே இன்னொரு ஆள் எதிர்பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த தப்பை பண்ணிடாதீங்க. அண்ட் க்ளோஸ்அப்பில் போனால் திஸ் இஸ் மை கேமரா அண்ட் திஸ் இஸ் மை ஓல்ட் ட்ரைபாட். இப்போ இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓல்ட் ட்ரைபாட்னு இல்லை, இப்போ நான் ரிங் லைட் ஸ்டாண்ட்லேயே வச்சு அங்கே ஹோல்டர் இருக்கனால அப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓல்ட் ட்ரைபாட்னு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட 350 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது உடஞ்சி போச்சு. என் தங்கச்சி டிக்டாக் பண்ணு தூக்கிட்டு போயிட்டா. ஸோ அந்த ட்ரைபாட் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ அவ்வளோதான். இது வந்து என் கேமரா பேக். அது வந்து போயாவோட மைக்கோட பெட்டி. போயா மைக் நான் காட்டுறேன். அண்ட் அது மேலே கிடக்குது பாருங்கள். இருங்க, கிட்ட போவோமா? அண்ட் வி கோ க்ளோஸர். இதை பார்த்தீங்கன்னா, அதாவது நான் OnePlus நாட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபோன் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது OnePlus நாட்டில் தான். ஸோ அதான் நான் இப்போ யூடியூப் வீடியோக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து 3.5mm ஜாக் இல்லை. அதுக்கு பதிலாக இது வாங்கினது. இது வந்து 250 ரூபா வருது ஆன்லைனில். இது எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப டிமாண்ட் தான். பட் இருந்தாலும் கூட இது வந்து அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் இது எதுக்கு மெயின் பர்பஸ் வாங்கினேன்னா, இது போட்டால் எக்ஸ்டர்னல் மைக் ஒர்க் ஆகும். நான் ஹெட்செட்டுக்காக வாங்கினேன். ஏன்னா வயர்லெஸ் ஏற்கனவே இருக்கேன்ட்ட. அண்ட் ஹெட்செட்டும் நான் அவ்வளோ போட மாட்டேன்.
பட் இது நான் எதுக்கு வாங்கினேன்னா எக்ஸ்டர்னல் மைக் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வாங்கினேன். பட் ஒர்க் ஆகலை, ரொம்பவே கடுப்பாக்கிடுச்சு. ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணால் கூட அப்பப்போ ஒர்க் ஆகுது, அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டுது. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இது மட்டும் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா நான் 3/4 மணி நேரத்தில் வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சு, பேசி முடிச்சு, எடிட் பண்ணி முடிச்சு எல்லாத்துக்குமே 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் ஆகும். இது ஒர்க் ஆகாதனால இப்போ வந்து 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது. ஆடியோவை தனியாக ரெக்கார்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஆடியோ வீடியோட மெர்ஜ் பண்ணி, ஸோ ரொம்ப லேட் ஆகுது. ஸோ கடுப்பாகவே இருக்குது. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். அண்ட் இந்த ட்ரைபாடுக்குள்ளது தான். அண்ட் இந்த ட்ரைபாடுக்கு மேலே இது வரும். இப்போ கேமரா மாட்டிருக்கனால இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த மொபைல் ஹோல்டரை. அண்ட் இதோட மஜ்ஜன்னு சொல்லுவாங்களா, அது வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸே ஆக மாட்டுது. இது வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். வாங்கினேன் இந்த ட்ரைபாடோட கொடுத்த மொபைல் ஹோல்டர் வந்து உடனே உடஞ்சி போச்சு. ஸோ இது வந்து நான் 200 ரூபாய்க்கு தனியாக வாங்கினது. ஸோ இதோட யூஸ் இப்போ இல்லை, பட் யூஸ் ஆகும். இப்போது 300 ரூபாய்க்கு ட்ரைபாட் இருக்குது, அதை வாங்கி நம்ம சும்மா வச்சு அது மேலே மொபைல் ஹோல்டர் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இட்ஸ் போயா மைக் 30. ஸோ போயா மைக் இப்போ காட்ட முடியாது, ஏன்னா அதை தான் நீங்கள் ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போயா மைக் வந்து கிட்டத்தட்ட 800 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ க்ரீன் ஸ்க்ரீன், தெரியும் உங்களுக்கு. அண்ட் பாருங்கள், ஃபுல் க்ரீன் ஸ்க்ரீன். இது வந்து 400 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் என் பேக்ரவுண்டாக இருந்துச்சு. அதாவது விராட் கோலி, மார்க் ஜகன்பர்க், அந்த 2 குருவிங்க அண்டு ஏகப்பட்ட லெஜண்ட்ஸ். ஸோ அவங்க தான் என் பேக்ரவுண்டாக இருந்தாங்க. அண்ட் நவ் ஐ சேஞ்ச் டு திஸ். ஊடால வந்து அந்த மஞ்சள் சவர் பேக்ரவுண்டாக இருந்துச்சு, ஹாலில் இருக்க மஞ்சள் சவர். அண்ட் வேறு என்ன இருக்குது என் ஸ்டூடியோவில், கிட்டத்தட்ட அவ்வளோதான். என் ஃபோன், அதாவது இந்த ஃபோன் ஆடியோ ரெக்கார்டிங் ஃபோன் பாருங்கள், இப்படி காட்டுறேன். இந்த ஃபோன் ஆடியோ ரெக்கார்டிங் ஃபோன், அதாவது ரெட்மி நோட் 5 ப்ரோ. இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 13,000 நான் வாங்குறப்ப நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சது இதில் தான். அண்ட் இப்போது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோன் வந்து வாங்கினேன், OnePlus Nord. ஸோ அதையும் நான் காட்டுறேன் இருங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஏர்டெல் ஒய்ஃபை. இது வந்து நான் 1500க்கு போட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எங்கே உட்காந்து வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த பெஞ்சில் உட்காந்து வீடியோ பண்ணுவேன். பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், இது அப்படியே லைட், ரிங் லைட் முன்னாடி இருக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இங்கே ஃபோன் மாட்டியிருக்கும் இந்த ஹோல்டரில். ஸோ அப்படியே பேச ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபைனலி நம்மளோட ஸ்டூடியோ செட்டை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன், இந்த கேமரா தயவுசெய்து வாங்கிடாதீங்க. அதாவது யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா இந்த கேமரா வாங்கிடாதீங்க. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி தான் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வாங்குறீங்கன்னா தாராளமாக இந்த நிக்கானோட மாடலை வாங்கலாம். அதாவது D3500 இந்த மாடல் வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 30,000 நான் வாங்குறப்ப. இப்போ நான் அமேசானில் செக் பண்ணிட்டு வந்தேன், 39 போட்டிருக்காங்க. ஏன்னு தெரில இவ்வளோ ப்ரைஸ் ஹைக்கு. ஸோ நான் வாங்குறப்ப 30,000 தான். பிகினர் மாடல் தான். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி கேமரா, சூப்பராக ஃபோட்டோ எடுக்கும். பட் வீடியோக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகலை. மேனுவல் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகுது ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இன்டோர் ஷூட்டுக்கு இது சுத்தமாக செட் ஆகாது. அதாவது நீங்கள் மட்டும் உட்காந்து பேசுகிறதா இருந்தால், அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் கேமரா பார்த்து பேசுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவாய்ட் திஸ் கேமரா தான் சொல்வேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி ட்ரை பண்ண ஒன்று காட்டுவாங்க அமேசானில். அதாவது அது வந்து 300 ரூபாய்க்கு இருக்கும். தயவு செய்து வாங்கிடாதீங்க. அது வாங்கி 3 மாதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணாட்டி கூட உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ண தான் காட்டுவாங்க. ஸோ அதை வாங்கிடாதீங்க. அதில் நீங்கள் 300 சேவ் பண்ணலாம். அண்ட் இந்த கேமரா DSLR வாங்கிடாதீங்க. நீங்கள் வீடியோக்காக மட்டும் வாங்குறீங்கன்னா வாங்கிடாதீங்க. ஃபோட்டோ பர்பஸ்னால் வாங்க. நான் இந்த வீடியோலேயே 3 தடவை சொல்லிட்டேன், ஏன்னா 30,000 இதோட ப்ரைஸ். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் வந்து OnePlus Nord வாங்காமல் வேறு ஏதாவது ஃபோன், அதாவது 3.5 ஜாக் இருக்க மாதிரி ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண தனி ஃபோன் யூஸ் பண்ண தேவையில்ல. நான் ஏற்கனவே பழைய ஃபோன் வச்சுருந்தனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பழைய ஃபோன் இல்லாமல் அப்போ தான் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ஃபோனை செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் 3.5 ஜாக் இல்லை. நான் வந்து யூடியூபர்ஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யாருக்கும் சொல்ல. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா நாய்ஸ் கேட்கும், இல்லை ரொம்ப கம்மியாக வாய்ஸ் கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் ஃபோன் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் K20 Pro போனால் ரொம்பவே நல்லது. அதாவது 25 முடிஞ்சிடும், 30,000. ஸோ அதில் 5,000, இதில் 30,000, 35,000 சேவ் பண்ணலாம். அண்ட் லைட்னிங் வர்றப்ப கட்டாயமாக ரிங் லைட் தேவை தான். பட் அந்த லைட் நான் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பல்ப் வாங்கினேன்னு சொன்னேன், அதை வாங்காதீங்க, ஓகேவா? அது வந்து நல்லா தான் இருக்கும். ஒரு பிகினர் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ போட போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிங் லைட் தான் நல்லது.
அது வந்து செம்மையாக காட்டும் உங்கள் ஃபேஸை. அண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் தேவையில்லாத விஷயம் தான். நீங்கள் வந்து உங்கள் வீடு வந்து அழகாக இருக்கும். என் ரூம் வந்து ரொம்பவே சின்ன, அதனால க்ரீன் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். பட் உங்கள் ரூம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். டெக்கரேட் பண்ண முடியும்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணியே வீடியோ பண்ணிக்கலாம். நான் க்ரீன் ஸ்க்ரீனில் இமேஜ் நான் போட மாட்டேன். பின்னாடி ஜஸ்ட்டு பின்னாடி வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பின்னாடி கபோர்டு துணி அந்த மாதிரி தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். ஸோ குப்பை பின்னாடி உட்காந்து பேச முடியாதுங்கிறதுக்காக மட்டும்தான் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டிருக்கேனே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை. உங்கள் வீட்டில் அப்படி இல்லை, என்னோடய ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது வீட்டிலனா நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வாங்க தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. அண்ட் மறக்காமல் போயா மைக் வாங்கிடுங்க. அண்ட் வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை. போயா மைக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு பிகினர் யூடியூபராக 800 பார்க்காம ஒரு மைக்கை மட்டும் வாங்கிடுங்க. ஏன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த மைக். இதில் இந்த ஸ்டூடியோ டூர்லேயே ஒர்த்தான ஒரு பீஸ்னால் இதுதான். என்கிட்ட லேப்டாப் கிடையாது, நான் ஃபோனில் எடிட் பண்ணுவேன், OnePlusல எடிட் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். லேப்டாப்புக்கு நான் பணம் செலவழிக்கவே இல்லை. அண்ட் எல்லா எடிட்டிங்குமே நான் ஃபோனில் தான் பண்ணுவேன். அண்ட் இந்த ஸ்டூடியோ டூர் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டூடியோ டூரில் எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இல்லை எந்த விஷயம் பிடிக்கலை, இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிற விஷயம் எது, எல்லாத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் யர். செஸ் நண்பா, பாய்.